தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கம் மற்றும் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து 5A செட்டில்மெண்ட்டில் ஆரம்பத்தில் நம்ம ஒரு 9 to 10 பிளாட் 10 சைட் இந்த ரேஞ்சுக்கு நம்ம இது பண்ணியிருந்தோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து எந்தெந்த சைட் அப்படி இப்போ உள்ளே வந்திருக்கு அப்படின்னா, எட்டயபுரம், ஈரோடு, போடியில் தர்மத்துப்பட்டி, கோவில்பட்டி, கொடை ரோடு, மூலக்கரைப்பட்டி, மூப்பையூர், பல்லடம் ஓல்டு, பல்லடம் நியூ, பரமக்குடி, திருச்சி மெகா சிட்டி, அதுக்கடுத்து ஏபிஎம், அந்த ஏபிஎம் ராயல் சிட்டி, அதுக்கடுத்து சங்கீத் கார்டனில் வந்து மதுரை, அந்த மதுரை சங்கீத் கார்டனில் நமக்கு இன்னும் லே அவுட் மட்டும் வரணும். பிளாட்ஸ் வந்து இதாகிடுச்சு, லே அவுட்டு அவைலபிலிட்டி மட்டும் வரணும். இன்பவனம், ஜெகவீரபாண்டியபுரம், நாங்குநேரி சைட்டு, அதுக்கடுத்து வாவிடை மருதூர். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இந்த சைட் வந்துருக்கு. மேற்கொண்டு இதுக்கு வந்து ப்ரைஸிங், அந்த அமௌண்ட் எவ்வளோ இது பண்ணலாம், கம்பெனி சைட்லேருந்து ஒரு ரேட் இது பண்ணியிருந்தாங்க. நம்ம சங்கத்து ரீதியாக இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனதில் ஒரு ஏற்கனவே ஒரு 15% இது பண்ணியிருந்தோம். இன்னமும் கொஞ்சம் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு இது பண்ணதுனால மேற்கொண்டு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஏற்கனவே இதுக்கு முன்னால் 4 நாள் நடந்த 5A செட்டில்மெண்ட் ஒர்க்கில் வந்து ஏற்கனவே வந்துட்டு போனவங்க, அவங்க ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா மேற்கொண்டு அவங்களுக்கு பிளாட்ஸ் வந்து அலகேட் செய்யப்படும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு அவங்க லையபிலிட்டிக்கு அவங்க ஃப்ளாட் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 to 20 லட்சம் வரைக்கும் இன்னொரு பிளாட்டை அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிளாட்டை வந்து புக் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா 15 லட்சத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளாட்டை புக் பண்ணுறதுக்கான அந்த இதுவும் ஆகிட்டு இருக்குது. மேற்கொண்டு இன்னமும் நம்ம ரேட்டை குறைச்சி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சங்கத்திலிருந்து பேச்சுவார்த்தைகள் நம்ம அட்வொகேட் சார் மூலமாகவும் சங்க நிர்வாகிகள் மூலமாகவும் தலைவர் செயலாளர் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் அதுக்கான பட்டியலும் வெளியிடப்படும். மேற்கொண்டு இந்த சங்கத்தில் 5A செட்டில்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிக்கணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோள். ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே இடமா வேணுங்கிறவங்களுக்கு இடம், பணமாக வேணுங்கிறவங்களுக்கு பணம். இது எதுக்கு இப்போ இடத்த மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோன்னா, இடத்துல தான் நிறைய பேர்த்துக்கு என்னென்ன கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிறது நிறைய குழம்புறாங்க. பணம் வேணுங்கிறவங்க பணத்தை டக்குன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இடமா வேணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னால் கிடைக்கும், பணமாக வேணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஏன்னா அதுக்கடுத்து டிஆர்ஓ கிட்ட பேச்சுவார்த்தை இருக்குது. டிஆர்ஓ கிட்ட லீகல் ஒப்பீனியன், அட்வொகேட் சார்ட்டிருந்து அஃபிடவிட் இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு போய் நம்ம கோர்ட்டில் ப்ராப்பராக ஆர்டர் வாங்கிட்டு அந்த ஆர்டர் காப்பியை வச்சு தான் நம்ம இடத்த பதிய முடியும். இடத்த பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாக்கி இருக்கிற நிலங்களை விற்று பணமாக கேட்குறவங்களுக்கு செட்டில்மெண்ட் நடக்கும். அது வந்து முழுக்க டிஆர்ஓ அரசாங்க சம்மந்தப்பட்ட ப்ராசஸ். அதில் சங்கம் தலையிடவும் முடியாது. இப்போ இதுதான் இப்போ வந்து நம்ம இப்போ சொன்ன லிஸ்ட்டு புதுசாக வந்திருக்கு. நாளைக்கு வர்றவங்களுக்கு இதோட லே அவுட்டு அப்புறம் அவைலபிலிட்டி ஃப்ளாட் எல்லாமே வந்து நமக்கு கூடிய விரைவில் நாளைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஓப்பனாக நம்ம அறிவிச்சிடலாம். நன்றி மக்களே.